வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். இந்த பதிவில் உங்களோட ஒரு சந்தோஷமான ஒரு அருமையான விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இந்தியா விஸ்வகுரு அப்படிங்கிற விஷயத்த நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய பிலாசபிக்கல் புக்ஸ்ல எல்லாம் இதை எழுதியிருக்காரு. இந்தியா விஸ்வகுரு ஆகும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்தியா விஸ்வகுருவா ஆயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து நம்ம உலக சதுரங்க சாம்பியன் பட்டத்தை திரு குகேஷ் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையும் பாராட்டையும் தேடிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கறாங்க. நிறைய விஷயத்துல இந்தியாவை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று சதுரங்கிறது ஏன் முக்கியமானது அப்படிங்கிறதுனா, இந்த சதுரங்க விளையாட்டு 6th செஞ்சுரி 6ஆம் நூற்றாண்டிலே இந்தியால இருந்து தான் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சரித்திர பாடப்புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். இந்தியால இருந்து தொடங்கி ரஷ்யா, சைனா வரைக்கும் பரவி இருக்கு. நேத்து அந்த சைனீஸ் வீரரை தான் அவர் வென்றிருக்கிறார் குகேஷ். இந்த சதுரங்கம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப மிக பெருமை வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்தியால சதுரங்க விளையாட்டுல ஜாஸ்தி உள்ளது தமிழ்நாடு அப்படிங்கிறத நேத்து கருத்து கணிப்பில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல காவிரி கரை ஓரத்துல இருக்கக்கூடிய பூவனூர்ங்கிற கிராமம், அதாவது நீடாமங்கலத்திலிருந்து மன்னார்குடி போற வழியில உள்ள பூவனூர்ங்கிற கிராமத்துல பாமணிங்கிற அந்த ஆற்றோரத்துல இந்த சதுரங்க வல்லபநாதர் டெம்பிள் இருக்கு. இந்த கோயில் பேரு சதுரங்க வல்லபநாதர் டெம்பிள் அப்படின்னு இருக்கு. செஸ்ஸுடைய தமிழ் பேர் சதுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் சிவபெருமான் அவதாரம் எடுத்து ஒரு துறவி வேடம் எடுத்து அந்த ராஜராஜேஸ்வரிய மணக்கிறதுக்கு அந்த சதுரங்கம் விளையாடி ஜெயிச்சார் அப்படிங்கிற சரித்திரத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அதோடைய ஒரு சிறு பதிவு தான் இந்த பதிவு. இந்த சதுரங்கம் ஜெயிச்சதுக்கு ஒரு தல புராணம் இருக்கு. என்னன்னா, அரசன் வசுநேசன்கிற அரசனுக்கு புதல்வியாக பார்வதி அம்மாளும் தோழியாக சாமுண்டீஸ்வரியும் பார்வதி உடைய அம்சமாக ராஜராஜேஸ்வரியும் இந்த மன்னனுக்கு பிறக்கிறாங்க. இறைவன் நான் அவதாரம் எடுத்து உன்னை மணப்பேன் என்பதை பார்வதி தேவியிடம் சொல்கிறார். இது புராணம். அதே மாதிரி இந்த மன்னன் வசுநேச மன்னன் ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று புனித நீராடி தன்னுடைய மகளுக்கு தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று வேண்டும் போது தாமிரபரணி கரையிலையும் அவர் அந்த வசுநேசன்கிற மன்னன் குளித்திருக்கிறார்ங்கிறது புராணம் சொல்கிறது. அதே மாதிரி அவருக்கு ஒரு மகள் பிறக்கிறாள். அவளுக்கு ராஜராஜேஸ்வரி என்று பெயரிட்டு வளர்க்குறாங்க. அந்த ராஜராஜேஸ்வரி சதுரங்கத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவள். அவளை யாருமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த தலபுராணம் சொல்கிறது. அவளுடைய ஒரு கோரிக்கை வைக்கிறாள். அவளுக்கு மன நாள் நெருங்கும் பொழுது அவர் கோரிக்கை வைக்கிறாள். என்னை மணக்கக்கூடியவர் என்னை சதுரங்கத்தில் வெல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாள். சோ இது வரைக்கும் நிறைய பேர் விளையாடுறாங்க. ஆனா யாரும் ஜெயிக்க முடியல. பார்வதி தேவி, அதாவது அந்த ராஜராஜேஸ்வரியை ஜெயிக்க முடியல. அப்ப இறைவன் ஒரு துறவி வேடம் பூண்டு ராஜராஜேஸ்வரியிடம் சதுரங்கம் விளையாடுகிறார். அந்த சதுரங்கத்தில் அவர் வெற்றி கொள்கிறார். அவரை மணக்கிறார். அப்புறம் பார்வதி சிவனாக காட்சி தளிக்கிறார். இதுதான் தலபுராணம். இந்த போட்டோ நீங்க அந்த கோயில பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா, அருள்மிகு சதுரங்க வல்லநாதர் சித்தர் வேடம் பூண்டு அருள்மிகு ராஜராஜேஸ்வரி வணக்க பூனூரில் சதுரங்கம் விளையாடிய காட்சி. அதே மாதிரி இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா, நீங்க சிவபெருமான் இந்த மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலா துறை வேடம் பூண்ட இதுதான் சங்க காலத்தினுடைய விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ந்தது, இந்தியாவுக்கு பெருமை சேர்ந்தது இந்தியா விஸ்வகுரு அப்படிங்கிறது. இந்த பதிவு ஒரு தொடர்ச்சியாக இன்னும் 2 பதிவு வரும். ஏன்னா இந்த உலக சாம்பியன் குகேஷ் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு 2 பதிவுல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கிறேன். அதனால நீங்க தொடர்ச்சியா பாருங்க. மேலும் நிறைய விஷயங்கள் உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்கிறோம். நான் முன்பே சொன்ன மாதிரி நெல்லைக்கணைக்கு நல்ல விஷயங்களையும் அறியாத பல விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த சேனலை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.